ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்றைய நாள் 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு காலை 8 மணிக்கு புதன்கிழமை காலை 8 மணிக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேதாகம பகுதி உபாகமம் 17, பிரசங்கி 9, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். இந்த வேலை கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் கூடாக பேசுவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூட இணைந்து ஊழியங்களை செய்ய போகிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே இணைந்து இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக கர்த்தருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையில் என்னுடைய யூடியூப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அந்த காரியத்திலே அனுகூலமான பதிலை தர வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையிலே சகோதரி ஏமி பெஸ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அதே வேளையிலே மாலை வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரி செசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுமதி அவர்கள் குவைத் தேசத்திலிருந்து துபாய் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார்கள், பொறுப்பேற்பார்கள். அந்த வேலையை அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியானவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த ஊழியத்திலே சகோதரி ஜானட் சொன்னது போல இந்த ஊழியத்திலே நாங்கள் இந்த ஒரு பண காரியங்கள் செய்வதில்லை, அதே வேளையிலே கொலெக்ட் பண்ணுவதில்லை. அந்த வகையிலே நினைவு கொள்ளுங்கள். யாராவது அழைத்து உங்களிடம் பணம் கேட்பார்களானால் அது என்னுடையதல்ல. அவர்களுக்கு நீங்கள் மறுமொழியாக சொல்ல வேண்டியது எங்களோடு கான்டாக்ட் பண்ண சொல்லி. ஆனபடியால் இந்த ஊழியத்திலே நாங்கள் எந்த ஒரு பணமும் கொலெக்ட் பண்ணுவதில்லை ஒருவரிடமிருந்தும். அந்த வகையிலே நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை பொறுப்படுப்பார்கள். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவர் தாம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கமம் வானொலியை நடத்தி கொண்டிருக்க தேசிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவார் ஆசீர்வதிப்பாராக. நாளே நாங்கள் நாவை குறித்து பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். முதலாவது நாங்கள் துதிக்கிற நாவு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சங்கீதம் 35வது சங்கீதம் 28வது வசனத்திலே என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியேன்னு சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது அங்கு துதிக்கிற நாவாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்போது தேவனுடைய நீதி எங்களுக்குள்ளே அங்கு கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்குவதையும் அந்த துதியின் மகிமையை நாங்க கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய நாவுகளை நாங்கள் இனிமையான நாவுகளாய் வைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 15வது வசனத்துக்காக நாங்க பார்ப்போம். நீண்ட பொறுமையினாலே பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்புகளையும்
அங்கு நொறுக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நியாயத்தை பேசுற நாவா எங்கள் நாவுகள் எப்பொழுதும் இருக்க வேணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நான் இதை முடித்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பாருங்கள், எங்களுடைய நாவினால் நாங்க அங்கு வெளியே அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு மனுஷரையும் எவ்வளவு அங்கு டச் பண்ணுவதை நான் இந்த சாட்சியா சொல்லுவேன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 37:30 நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் வசனத்தை விவரிக்கும் நாவா எங்கள் நாவுகள் இருக்கும் போது அநேகருக்கு அது பிரயோசனமா இருக்கும். அங்கு சங்கீதம் 119, 172 உமது கர்த்தனையின் வழியெல்லாம் கர்த்தனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என்னா உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நேற்றைய நாளே சங்கம வானொலியிலே யூடிவி இல்லை. அப்பொழுது கனடா தேசத்திலே இருந்து எனக்கு ஒரு சகோதரி டெலிபோன் எடுத்தார்கள். ஆகவே நான் நீங்கள் யாரு எங்க இருக்கிறீங்கன்னு கேட்க, இல்ல சிஸ்டர் உங்களுடைய சத்தம் எங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன்னா அந்த சத்தம் எனக்கு ஒலிக்கிறது, ஆனால் இன்றைக்கு காணவில்லை, உங்களை காணவில்லை என்று அவர்களுக்கு போகவில்லை போல கிடக்குது. கனடா தேசத்திலே தாங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்திலே அங்கு தமிழாக்கள் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சிஸ்டர் எனக்காக நீங்கள் செபிக்க வேணும் என்று சொல்லி சொன்னார்கள். என்ன பிரச்சனையம்மா, உங்களுக்கு என்னத்துக்காக செபிக்க வேண்டும் என்று கேட்ட போது அவர்கள் 10 வருஷமா தான் நித்திர கொள்றது இல்லையா. இந்த சங்கம வானொலி ஊடாக அந்த யூடிவி ஊடாக போகிற காரியம் அவ கேட்டிருக்கிறார். ஆகவே அவ மிகவும் கஷ்டப்பட்டு என்னுடைய டெலிபோன் நம்பரை யார்கிட்டயோ இங்க ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஆக்களிட்டு எடுத்து என்னோடு நேற்று கதைத்து என்னோடு தனக்கு ஜெபிக்கும்படி அவ கேட்டுக்கொண்டு, அவ முழுக்க சைவமாம். அது மட்டுமல்ல, அவர்கள் சாய்பாபாவை அங்க செயல்படுறவர்களாம். ஆகவே இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றா அந்த பிள்ளை உண்மையிலேயே நான் நேற்றைய சத்தியம் சொல்லி அவர்கள் ஓகே அங்கே எனக்கு அது விருப்பமாய் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய வார்த்தைகள் வசனங்கள் எவ்வளவு பேர் உன்னிப்பாய் கவனிக்கிறார்கள் என்பதை நீங்க கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவு ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்கள்ல அதை போய் பதிய வைக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறதா. ஆகவே இதுல இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் எல்லாருமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நிக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க நிக்கிறபடியாத்தான் இன்னும் அநேகர் அங்கு வீட்டுக்குள்ளே கண்ணீரோடு தனிமையிலே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வானொலியாய் அமைகிறது என்பதை நான் காணக்கூடியதா இருக்கிறது. உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய அன்பான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இதை ஆரம்பித்த போது ஒரு ஆள் 2 பேர் தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு அநேக இடங்களுக்குள்ளே அங்கு கடந்து செல்லுகிறது. அதுவும் நீங்க கனடா தேசத்திலே இந்த வானொலியிலே நீங்க தொடர்பு கொள்ளலாமே என்று சொல்லி கேட்ட போது, சிஸ்டர் நான் வீட்டுக்கு தெரியாமல் எடுக்கிறேன், நீங்கள் எனக்காக நீங்க ஜெபியுங்கள், நான் இடைக்கிட எடுப்பேன் என்று சொல்லி இருந்தார்கள். பாருங்கள், எந்த இடத்திலே இருந்து எந்த இடத்துக்கு வந்து எப்படியாய் அவர்கள் ஆறுதல் பெற விரும்புகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொருத்தரும் 10 வருஷமா நித்திரை இல்லையா, ஆனா அந்த பிள்ளைக்காக நாங்க ஜெபித்த போது ஆண்டவர் அதை சொன்ன காரியம், அந்த திருமண காரியத்திலே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த பிரச்சனையில இருந்து தான் அவருக்கு அந்த 10 வருஷங்கள் நித்திர கொள்ள முடியாம தவிக்கிறார். அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அவர்களோடு கூட இருக்கணும். அவருக்கு அந்த யூடிவி இல்லாததும் அவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமான காரியமா இருக்கிறது. அவ என்னுடைய பேர் எடுத்து அந்த பேஸ்புக்கிலே அடிச்சு எத்தனையோ காரியங்கள் பார்த்து நான் எடுக்கிறேன் இல்லை என்று சொல்லி இங்க ஜெர்மன்ல இருக்கிற வேறு ஒரு சேச்சாக்களை பிடிச்சு அவள்கிட்ட இருந்து அவியல் என்னோட கதைச்சு இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறா, அப்படி உங்களோட ஜெபம் பண்ண போறாவாம் என்று சொல்லி
தேர்ந்து நான் எடுக்க சொல்லி அவ எடுங்க நான் கதைக்கிறேன் தேர்ந்து கதைத்து நாங்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலாக நேற்றைய நாளிலே நான் இருந்து அவவுக்கு எல்லா சத்தியங்களையும் சொல்லி நான் கதைத்திருக்கிறேன். ஆகவே அவ பிடித்திருக்கான் எனக்கு திரும்பவும் நான் எடுக்கிறேன் சிஸ்டர் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பாருங்கள் இவ்வளா தேசத்துக்கு எங்களுடைய காரியங்கள் கடந்து செல்லுகிறது. எங்கள் கர்த்தர் எங்களுக்கு அந்த காரியங்களை எங்களுக்கு வரிசித்திருக்கிறார். நாங்கள் சும்மா இருந்து விட்டு போகவில்லை. நாங்கள் செவிக்கிற ஒவ்வொருத்தருக்குமாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே அந்த பிள்ளைக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றா அந்த பிள்ளையோட பேரை கூட நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த ஆத்துமா தேவனுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வர வேணும். அந்த ஆத்துமாவின் தனிமை தவிப்பு எல்லாமே அங்கு பெரிதாயிருக்கிறது. ஆகவே அதற்காக நாங்க ஜெபிப்போம். இன்றைய நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே கூட இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தணும். அந்த பிள்ளைக்காக ஜெபித்து எங்கள் இலங்கை தேசத்திலே இப்படி எத்தனை பேர் அங்கு வேதனையிலே தவிக்கிறார்களோ, கண்ணீரிலே தவிக்கிறார்களோ, அல்லது தவிப்பிலே தவிக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் சில அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து தவிப்பார்கள். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து மக்கள் விடுதலை அடைய, ஆத்துமாக்கள் விடுதலை அடைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா இந்த காலை நேரம் நாங்க யாவரும் ஒரு மனதோடு உங்களோட பாதத்தடியில வந்து நிக்கிறோம் ஐயா. அப்பா இலங்கை தேசத்துக்கு ஆம்பி ஜெபிக்க தருகிற கிருபைக்கும் பலனுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் சொன்னபடி ஆண்டவரே நாங்க உள்ளத்துல எவ்வளவு உங்களை துதிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க எந்த விதத்திலும் உங்களை நாங்க கவலைப்பட்டு இருப்போமானால் நீங்க உங்களோட சித்தத்தின்படி எங்களை உங்கள் ரத்தத்தினால கழுவிய எங்களை ஒரு பரிசுத்தமானவர்களாக மாற்ற உங்களோட கிருபையின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா இந்த காலை நேரமானதே அங்க ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த நீதிமான்களாக நடப்பதற்கு அங்குள்ள அந்த அடிமை ஆவி ஆண்டவரை இயேசு நாமத்தின் மூலம் அர்த்தத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த வந்த சிஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துறேன். நாங்களும் எங்கேயோ இருந்த எங்களே நீங்க இந்த நித்திய வெளிச்ச தங்க வானொலியை கொண்டு நிறுத்தி வச்ச போல இந்த அருமையான இந்த சிஸ்டரை நீங்க அந்த சிஸ்டர் ஜெனட் மூலமாக எப்படினாலும் எங்கேயோ இருந்தவரை சந்திக்க வச்ச கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா விதமான பாடுகளால் போற எல்லா விதமான மக்களும் அங்கே எத்தனை விதத்தால கஷ்டப்படுறார்களோ அவர்களை இருந்து விட்டுதலே ஆக்கின்றேன் ஐயா. நீரே எங்களை ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. விசுவாசிய நீ பதறாத, விசுவாசிய நீ கலங்காத, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இவங்களை நீங்க தொட்டும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உங்களோட கை குறுகவில்லை ஆண்டவரே. உங்கள் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு தத்தம் மாறவில்லை. இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோட வாக்கு தத்தத்தின்படி நாங்க நடக்கும் பொழுது உங்களோட வாக்கு தத்தத்தின்படி நாங்க பிடிச்சி எங்களோட வாழ்க்கையை கொண்டு உங்களோட வாக்கு தத்தத்துல நாங்க நிலை நிற்கும் பொழுது ஆண்டவரே நீங்க யாவரையும் விடுதலையாக்க வல்லவரா இருக்கீங்கப்பா. பொதுவாக இந்த சிஸ்டரை இந்த காலை நேரம் உங்களோட கரத்துல கொட்டுக்கிற மறைவானதுகளை ஆண்டவரை நிறைவாக்கி கொடுக்கும்படி கேட்கிற அப்பா அவங்களோட ரட்சிப்பின் அப்பா ரகசியத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இலங்கை தேசத்துல உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த அடிமையான ஆவியில் அந்த விடுதலை ஆக்குங்கப்பா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால முடியாதது உங்களால முடியும் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 அப்பா. உங்களோட வெளியேற பெற்றதுனால எங்களை மீட்டது மாதிரி அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா எனது ஒளியும் மீட்புமானவர் எதற்கு நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா யாரை நாங்க நம்புவோம்? உங்களை மட்டும்தான் நம்பி நாங்க வாழும் பொழுது அவர்களுக்கும் ஒளியாக இருந்த அவர்களோட அவிசுவாசத்தை எடுத்து விசுவாசி இன்னும் அதிகமாக உங்களை விசுவாசத்திற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதவரை இப்பொழுது அந்த அடிமையின் ஆவியை நீங்க விடுதலையாக்கி அவர்களுக்கு எப்பா உங்களுடைய சித்தத்தின்படி உங்களோட ஒளியை வீசி உங்களுடைய ஒளியை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவன் என்று கூறியபடி ஆண்டவரே அந்த இந்து மதத்துல இருக்கிறவர்களை ஆண்டவரே நீங்க ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ள யாவரையும் ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா அவங்களோட பல பாதங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க.
கவலைகளை அறிந்திருக்கிறீங்க. அதேபடியானவரே அவங்களுக்கு உங்கள் ரட்சிப்பை கொடுத்து அவங்க உங்களுக்குள்ள மகிழ்வதற்கு ஒரு பெரிதான அந்த அடிமையின் ஆவியில் அந்த விடுதலையாக்கும்படி கேட்டுக்கிறேன். இயேசு நாமத்தின் அந்த அடிமையின் ஆவியலை நான் அத்தட்டுகிறேன். ஆண்டவரே அப்பா, அற்புதம் செய்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயம் செய்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மரணத்திலிருந்து ஜெயித்தவரே, உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றும் அந்த அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை இந்த மக்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்து அதிகமான பாவிகளை ரட்சிக்க வந்து அதிகமான ஆத்துமாக்களை இலங்கை தேசத்துல ஆண்டவரே நீங்க ரட்சிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வழி, நானே ஜீவனும் வழியும் சத்தியம் என்று கூறியபடி அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும்படி ஒரு ஜீவனை கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. மறுபடி இந்த காலை நேரம் அப்பா இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த தடைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மேல அகற்றுகிறேன் ஐயா. அப்பா, இந்த ஊழியம் உங்களுக்குரியது ஐயா. அப்பா, உங்கள் தேவ பயத்தோடு நடத்தி வர்ற இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க ஐயா. எந்த தீங்கு அணுகாத வண்ணமாக ஆண்டவரே உங்களோட ரத்தத்தினால மறைத்தப்பா எல்லா யூடியூப் எல்லாத்துல ரத்தத்தை தள்ளிக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட வெள்ளவங்கிற ரத்தத்தை தள்ளிச்சு அப்பா அந்த கூடாரத்தை உங்களோட கரத்துல வைக்கிறேன் அப்பா. எல்லா விதமான தடைகளையும் உங்களோட கரத்துல வைக்கிறேன் அப்பா. யாவற்றையும் நீங்க அதட்டி யாவற்றையும் ஆண்டவரே அதிக அதிக மக்கள் வந்து உங்கள் அண்டையில் சேர்வதற்கு இதை இருக்கிற தடைகளை நீக்கி அவர்களையும் ரட்சிக்கும்படி கேட்டுக்க. இந்த வானொலி மூலமாக கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த சிஸ்டர் டெஸ்ட் பண்ணி எங்கேயோ இருந்த ஆத்மாவே இந்த சிஸ்டருக்கு தெரியப்படுத்தி இப்பொழுது அந்த ஆத்மா ஆண்டவரை உங்களுக்குள்ள மகிழ்வதற்கும் இன்னும் அதிக பேர் உங்களுக்குள்ள வருவதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. மறுபடியும் வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் கூட கருத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமை பண்ணுவதாக ஆண்டவரே. அப்ப தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். உங்களுடைய இடத்துல இருந்து மட்டும்தான் ஆண்டவர் எங்களுக்கு ரட்சிப்பு வரக்கூடியதா இருக்கிறது. அவரே என் கண்ணலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். நான் அதிகமாக அவருக்குள்ள நாங்க அமர்ந்து இருக்கும் பொழுது நாங்க அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஆண்டவர் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து உங்களுக்குள்ள அமர்ந்து மௌனமா இருந்த ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க இந்த அதிகமான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளை கொடுத்து ஓகே கதாமே டொலி சிஸ்டரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவருடைய லைன் கட் ஆயிட்டது. ஆகவே நாங்கள் மாரி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்த வேற்றுமையான கண்கள், பொய் நாவுகள், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கைகள், இப்படிப்பட்ட அந்த பொய் நாவுகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் மக்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு புதிய நாளில் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் தொடர்ந்து இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசத்தில் உள்ள தீய சக்திகளை எல்லாவற்றையும் முறியடிங்க கர்த்தாவே. அப்பா, பொய் நாவுகள், பொய் வசனிப்புகள் வேண்டாம் கர்த்தாவே. நீதி நியாயங்கள் மத்தியிலே கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 10 கற்பனைக்கு எதிரான அந்த பொய்ச்சாட்சிகள் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் அந்த கற்பனையை நாங்கள் எதிர்த்து அப்பா எப்போதும் நாங்கள் நீதி நியாயமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்போதும் நல்லதையே சொல்லி நல்லதையே பேச எங்களுக்கு எங்கள் நாவுகளை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. தீமையான வார்த்தைகளும் தீமையான சொற்களும் பொய்யான வசனிப்புகளும் எங்கள் நாவிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் நாவானது துதிக்க போற்ற நாங்கள் அதுக்காக பயன்படுத்த
நீர் எங்களுக்கு தந்த நாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிற நாவுகள் எப்போதும் சபிக்காதபடியா நாங்கள் வாழ எங்களை நாங்கள் தகுதிப்படுத்துவோம் ராஜா. கடந்த காலத்திலே நாங்கள் சொன்ன பொய் வசனிப்புகளும் பொய்யான வார்த்தைகளும் எல்லாவற்றுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மீண்டும் மீண்டும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் பாவத்துக்காக மரித்த தெய்வமே அப்பா, நீர் மீட்பின் வல்லமையை மீட்பின் ரகசியமான இந்த அதிசயமான இந்த வான் வீட்டை எங்களுக்கு திறந்து கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் பாவ சேற்றிலே சிக்குண்ணாதபடி ஒவ்வொருவரின் நீதி நியாயமாய் நடக்க அப்பா, பொய்களை வெறுக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா என் தெய்வமே, நீர் செய்கிற எல்லா நன்மையான இதுக்கு நன்றி சொல்லுவதுடன் எங்கள் பாவ வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் தூரமாய் போக எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே அப்பா, நீர் படைத்த உறுப்புகள் ஒவ்வொன்றின் நன்மைக்கு ஏதுவாய் நீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாவு ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் மற்றவரின் நன்மைத்தனத்தை எடுத்துரைக்கவும் தீமையான காரியங்களை நாங்கள் காணும் போது அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாகவும் நல்ல செய்தியை எடுத்துரைக்கிறவர்களாகவும் எங்கள் நாவை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. துதிக்கிற நாவுகள் எப்போதும் சபிக்காதபடி ஆசீர்வதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, ஒவ்வொருவரை நீர் பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு பிரியமான மகளாக என்றும் வாழ எங்களை தகுதிப்படுத்துவீராக சுவாமி. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. சிஸ்டர், உங்களோட இது கட் ஆயிட்டது, அதனாலே நாங்கள் அடுத்த காரியத்தை கடந்து சென்றோம். மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் சொல்லுவோம். சுமதி, நீங்கள் எங்களுடைய ராஜாங்கங்களுக்காக, அதிகாரிகள், தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களுடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி அவர்களுடைய கூடாரத்திலே அவர்களை ஒழித்து வைத்து காப்பாற்ற தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை பண்ண நாவுகளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி தகப்பனே, மகா இரக்கமும் சிறுவை நிறைந்தவரே, சர்வவல்லமுள்ளவரே, இதோ கர்த்தாவே, ஆவியானவரே, காலவரை எங்களை பாதுகாத்து வருகிறது. இந்த இடத்துல கர்த்தாவே, ஆவியானவரே, கர்த்தாவே, ஒரு குடும்பத்திலே எங்களை உங்களுடைய மகாவிருக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ தகப்பனே, எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, இதை கர்த்தாவே நடத்துகிறதான ஆண்டவரே, ஏசப்பா ஆவியானவரே, உடைய மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே, பேர பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சாட்சியை போன்று கர்த்தாவே, ஏசப்பா இந்த வானதினோடாக அநேக உள்ளங்களுக்கும் ஆண்டவரே, ஏசப்பா எல்லைகளுக்கும் கர்த்தாவே, இன்னுமா அநேக சக்திகளுக்குமா அநேக ஆண்டவரே இன்டர்நேஷனல் அளவுல கர்த்தாவே உங்களுடைய சத்தியம் கடந்து போய் கொண்டிருக்க ஆண்டவரே, ஏசப்பா காயப்பட்ட உள்ளங்களே ஆண்டவரே, ஏசப்பா தகப்பனே இது பேசுகிறது ஆற்றுகிறது ஆண்டவரே. தகப்பனே, அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரை இன்னுமான கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரை. ஒருவர் சூடாக ஆண்டவரை அநேக இடங்களுக்கு எங்குமே சங்கமும் வாங்கவே இல்லாத இடமே இருக்கக்கூடாது ஏசப்பா.
ஆண்டவரை அநேக இடங்களுக்கு செல்லணும் ஆண்டவரை, அநேக இதனூடாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளணும் ஆண்டவரை. ஆவியானவரை இலவசமாக ஆண்டவரை கிடைக்கிற இந்த ரட்சிப்பு ஆண்டவரை இது விலையேறப்பட்டது. இதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை. தகப்பனே, அதுக்கு ஒரு கருவியால், அதுக்கு ஆண்டவரை ஒரு துணியால் உங்க சம்பவம் வாங்கியை எடுத்து நடத்துகிறபடி நானும் நன்றி ஆண்டவரை. ஆவியானவரை இது மாமிசத்தில் அந்த இருந்திருந்தால் இல்லாமல் ஆண்டவரை, ஆவியானவர் நீங்க இஷ்டப்படியினால ஆண்டவரை இது நாளுக்கு நாள் ஆண்டவரை வளர்ந்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் கடந்து போய்கொண்டிருக்க ஆண்டவரை ரட்சிப்போ நன்றி சிறப்புலையா. இன்னுமால் யார் யாரெல்லாம் பார்க்க முடியாம ஆண்டவரை இன்னுமால் யார் யாரெல்லாம் தனிமையில வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவரை இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எந்த வழியிலாவது பார்க்க ஆண்டவரை கேட்க ஆண்டவரை வழிகளை திறந்து கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா ஆண்டவரே, நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம், உங்க நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரை. இதோ தகப்பன இந்த வேலையிலே சப்பா என்னுடைய இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேனையா ஆண்டவரே. இந்த தேசத்துல சப்பாவே ஆவியானவரே சப்பா நாட்டை ஆளுகை ராஜாக்கள் தொண்டு தலைகளை ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஏழைகளை விசாரிக்காத ராஜாவின் விசுவாசனத்தை கவிழ்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை. ஏசப்பா என்னுடைய ராஜாவை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அவர் கர்த்தாவே ஏழைகளை விசாரிக்கவும் ஆண்டவரை எல்லா ஏழைகளுக்கும் ஒரே மாதிரி ஆண்டவரை செய்யவும் கர்த்தாவே ஆவியானவரை அவருடைய இருதயத்துல ஆண்டவரை ஏசப்பா பெருமையோ கர்த்தாவே வேற்றுமையோ வராதபடி ஆண்டவரே அவரை கர்த்தாவே நீங்க ஞானத்தினால வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஏசப்பா நீங்க மனதில் ஆண்டவரே ஏசப்பா அவரை எப்படி நடத்தணும், எப்பொழுது நடத்தணும் ஆண்டவரை, எதை செய்தால் நாட்டு ஆண்டவரை அபிவிருத்தி அடையும் என்று அவர் அறிந்து கர்த்தாவே அவரை நடத்தின ஆண்டவரை மனுஷனின் ஆலோசனை அவருக்கு ஆண்டவரை ஏசப்பா தகப்பனை கண்ணியை வர வைக்கும் ஆண்டவரை. இந்த ஆலோசனை கொடுக்க முடியாத வேளையில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களுடைய ஆலோசனையின்படி அவர் இந்த நாட்டை நடத்த கர்த்தாவே அவருக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா அவருக்கு விரோதமாய் ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை கிரியைகள் வராதபடி ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற நாவுகள் முணுமுணுக்காதபடி அவர் செய்கிற காரியங்களை தடை செய்கிற எல்லா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே ஆண்டவரை மக்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க. அவர் ஆண்டவரை யோசித்து செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மக்களுக்கும் நன்மையா இருக்கணும் ஆண்டவரை, நாட்டுக்கும் அபிவிருத்தியும் இருக்கணும் ஆண்டவரை. ஏசப்பா நீங்க அவ்விதமா இவரை எடுத்து நடத்த போற தயவுக்காக நன்றி ஆண்டவரை. ஏசப்பா அது மாத்திரல்ல அவருக்கு கீழ் இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எஜமானன் கூலி ஆட்களுக்கு ஆண்டவரை கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சரியான வேலைகளை செய்யணும் ஆண்டவரை. ஏசப்பா அவர்கள் கர்த்தாவே அவர்கள் கொடுக்கிற பணியை அவர்கள் சரியாய் செய்ய கர்த்தர் அவர்களோடு இடைப்படும்படியாக செலுத்துகிற ஆண்டவரை. ஒவ்வொரு துறைமுகத்திலும் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வேலையை சரியாய் செய்து ஆண்டவரை மக்களுக்கு நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு கடந்து வரணும் ஆண்டவரை. ஏசப்பா கடவுளுக்கு பயப்படும் பயம் அவரோடு இருக்கணும் ஆண்டவரை. ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே கர்த்தாவே நீங்களே இடைப்படும்படியாக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராஜாக்கள் தலைவர் ஒவ்வொருவரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களில் ஒருவன் எவன் ஞானமற்ற பிறப்பாக அவன் என்னிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. அவ்விதமாய் சாலமோன் ராஜாவின் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. நீங்களே இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரை கருத்து நகரத்தை காக்காவிட்டால் காக்கிறோமே பிரயாசம் விருதா என்று ஆண்டவரை. நீங்களே இந்த தேசத்தை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எங்க தேசத்தை நடத்துற ராஜாக்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுதும் ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு தீமை வராதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. நீங்களே ஒரு அற்புதங்கள் காணி செய்யப்படியால் கர்த்தாவே உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி இன்னைக்கு அரைமட்டமா தாழ்த்தி வானப்படி இந்த மாதிரி உயர்த்தி செலுத்தப்பு கொடுக்கிறேன். இரக்கமுள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆறுதலும் தேறுதலும் தந்து எஜமான் மக்கள் மத்தியிலே உங்களுக்கு மனதுருக்கத்தை தந்து நடத்துவோம்.
ஆமீன் ஆமீன். நாங்கள் பெனீஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே புரட்டு நாவுகளும் புறங்கூறு நாவுகளையும் கர்த்தர் மாற்றி போட வேணும் என்று சொல்லி அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மாறுபாடான இதயம் உள்ளவர்கள் நன்மையை கண்டடைவதில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். புரட்டு நாவுள்ளவர்கள் தீமையிலே விடுவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு புரட்டு நாவும் புறங்கூறுவ நாவினாலும் எங்கள் தேசம் அழிந்து கொண்டு போகிறது. இது கோப முகத்தை ஒதற்கொதர் புறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி அப்பா இன்றைய நாளிலும் நேரத்தோடு அப்பா அந்த கூடுகையில எனக்கு கூட செய்த கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அதே போல இந்த இலங்கை தேசத்திலும் தகப்பனே ஒருவருக்கொருவர் புறங்கூறி தகப்பனே ஒருவரை ஒருவர் கீழே தள்ள பார்க்கிறார்கள் தகப்பனே. அப்பா ஒருவர் தலை தூக்கி மண்ணுக்கு வருவதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த பொறாமையின் நிமித்தம் தகப்பனே தேவையற்ற வார்த்தைகள் தகப்பனே உபயோகித்து அவர்களின் இருதயங்களை வேதனைப்படுத்தி தகப்பனே துக்கத்தில் வீழ்த்தடித்து தகப்பனே அவர்களை எழும்ப முடியாதபடி முன்னேற முடியாதபடி வீழ்த்துகிறார்கள் தகப்பனே. இப்படியாக ஒருவர் விரோதமாக ஒவ்வொருவரின் நாவுகளிலிருந்து புறம் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா இப்படியாக புறங்கூறுகிற நாவுகளை தகப்பனே நீங்கள் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அடக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்படியாக பொறாமை நிமித்தம் எழும்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் தகப்பனே நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்படியாக நாவினால் புறம் கூறும்போது தகப்பனே அவர்கள் சாபத்துக்கு உள்ளாக தள்ளப்படுகிறார்கள் தகப்பனே. இப்படியான சாபத்தின் நிமித்தம் தகப்பனே அவர்கள் குடும்பங்கள் பரம்பரை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனே துக்கத்திலும் நோய்களிலும் வேதனையிலும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இவற்றை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. தாங்கள் செய்வது சரி என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இப்படியாக இருதயம் கொண்டு தகப்பனே நாவுகளிலே புறம் கூறுகிற ஒவ்வொருவர்களையும் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படியாக கல்லாக இருக்கிற இருதயத்தை தகப்பனே உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசமான அந்த ஒளியை கொண்டு தகப்பனே உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உள்ளத்தின் வார்த்தைகள் தகப்பனே உதட்டில் வருகிறது என்று சொல்கிறார்கள் தகப்பனே. அதே போல அந்த உள்ளத்தில் இருக்கிற பொறாமை குணங்கள் தகப்பனே எரிச்சல் குணங்கள் தகப்பனே இப்படியாக நாவுகளில் இருந்து புறப்பட்டு தகப்பனே இந்த நாவின் வார்த்தைகள் தகப்பனே ஒருவரை கீழே முடக்கி போடும் அளவுக்கு தகப்பனே நிந்தைகள் உருவாகிறது தகப்பனே. இப்படியாக ஒவ்வொருவரின் இருதயத்தில் இருக்கிற எரிச்சல் பொறாமைகள் தகப்பனே போட்டிகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்கள் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு பரிசுத்த இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை கொடுங்க தகப்பனே. அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்களை தொடுங்கள் தகப்பனே. தொடுங்கள் அப்பா. அப்பா இப்படியாக தவறு செய்கிறவர்களை நீங்கள் தண்டித்து தகப்பனே கடிந்து கொண்டு தகப்பனே அவர்கள் மனம் திரும்பி இப்படியான காரியங்களில் செயல்பட்டு தகப்பனே மற்றவர்களின் முன்னேற்றத்தை கெடுக்கும் முற்றுக்கட்டையாக இருக்காமல் தகப்பனே உம்மை நேசிப்பதற்கான தகப்பனே ஒரு இருதயத்தை கொடுப்பதற்கு தகப்பனே அவர்களை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய வருகையின் போது மாமிசமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே அப்பா அதன்படி இப்படியானவர்கள் இருதயத்துக்குள்ளே தகப்பனே உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மாலே மட்டும்தான் ஆகும் ராஜா. உம்மாலே ஆகாதது எதுவுமே இல்லை தகப்பனே. உம்மாலே மாத்திரம் கூடு ராஜா.
உம்மாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. அப்பா, இப்படியாக இருக்கிற மனிதர்களை உம்முடைய அன்பின் நிமித்தம் மாத்திரம் தகப்பனே மாற்ற முடியும் தகப்பனே, மாற்ற முடியும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு செம்மையான வழியை தகப்பனே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. உம்முடைய அன்பையும் தகப்பனே, உம்முடைய கருணையும் இரக்கத்தையும் அவர்கள் மீது காட்டி தகப்பனே, அந்த அன்பின் இரக்க கருணையின் நிமித்தம் தகப்பனே அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த புறங்குறுதலின் நிமித்தம் தகப்பனே யார் இருதயங்கள் காயப்படுகிறதோ தகப்பனே, ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் இந்த வேதனையில் விழுந்து தகப்பனே எழும்ப முடியாமல் தவிக்க முடியாதபடி தகப்பனே அவர்கள் விழுவதற்கு முன்னே தகப்பனே அப்பா, நீங்கள் கரங்களை பிடித்துக் கொள்கிறவர் தகப்பனே, உம்முடைய நேச கரத்தின் நிமித்தம் தகப்பனே. அப்பா, நீங்கள் யாராருக்கு என்னென்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற யெகோவாயீர் நீங்கள் தகப்பனே. இந்த சூழ்நிலையிலே இப்படியான ஜனங்கள் விழுந்து விடாதவாறு தகப்பனே உம்முடைய நேச கரத்தினால் கைகளை பிடித்து தகப்பனே தூக்கி எழுப்பி விடும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே, தூக்கி எழுப்பி விடும்படியாக ஜெபிக்கிற உம்முடைய ஆறுதலான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை தொட்டு தகப்பனே குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. இப்படியாக ஒவ்வொருவரோடு கூட இருந்து தகப்பனே உம்முடைய அன்பின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், தயவு இரக்கத்தின் நிமித்தம் தகப்பனே ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க ஆல்பம் சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் சொல்லோட்டம்மா. சிசிலி அம்மா ஓகேயா? ஓகே. நீங்கள் எங்களுடைய தேசத்து ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் இறங்கி கேட்கிற காரியங்களை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சூத்திரம் அப்பா, அதிசயமானவரே, அற்புதமானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறவே உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த நாம் உண்மையான சொற்களை உச்சரிக்கவும் நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பரப்பவும் எங்கள் பொய் களவு இல்லாமல் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வல்லமே தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அதிசயமானவரே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் உங்கள் அன்பையும் அருளையும் தெளித்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, கஷ்டப்பட்டவர்களே உமது கரங்களால் தொடும் அப்பா. இயேசுவே, நீ ஜெபித்திருக்கிறீர் தகப்பனே. நீங்க கஷ்டப்பட்டவர்கள் என்னோடு ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் மேல் பொழியும் அப்பா, அவர்கள் மேல் பொழியும் அப்பா. அன்பான தகப்பனே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அப்பா தகப்பனே, உணவுக்கு அன்றன்றாடு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று இவ்வளவு பேர் அந்தரித்து கொண்டு திரிகிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேல் மன இரக்கம் வையும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இவ்வளவு பேர் எங்களுடைய நோய்களுக்காக ஆராடி ஜெபிக்கணுமோ என்று ஏங்கி தவிக்கும் மக்கள் மேலும் அது கரங்களை வையும் அப்பா. அப்பா, அவர்கள் எல்லோரும் சொஸ்தமடைய செய்யும் அப்பா. எல்லோரும் நோய் நொடி இல்லாம இருக்க செய்திடும் அப்பா. அவர் அன்றாட உணவுகளை கொடுத்து அவர்களுடைய நோய்களை தீர்த்து வையும் தகப்பனே. அப்பா பிதாவே, நான் ஜெபிக்கிற ஜெபங்களை கேளும் தகப்பனே. உமது ஆவியானவரே, நாங்களும் தனிமையில் தான் இருக்கிறோம் தகப்பனே. நீரே மன இரக்கம் உள்ளவரப்பா, அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருமப்பா. அப்பா பிதாவே, அவர்களை கைவிடாதே தகப்பனே. இயேசுவே,
அன்பான தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற காவலாயிருக்கிறவர்கள் மேலும் அது கரங்களை வையும் தகப்பனே. அப்பா, எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறவர்கள் மேலும் அது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா, அவை எல்லோரும் எமக்கு சாட்சியாக வர செய்தரும் அப்பா. அந்த சங்கம வானொலிக்கு தடையாயிருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் நீரே எடுத்து போடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலிக்கு எவ்வை தடையாயிருக்குதோ அவர்களை நீக்கி போடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, லீசியன்னா குடும்பத்தை முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் முதுகரங்களால் தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே. எந்தெந்த நோயினோடு இருந்தாலும் அவர்களை அகற்றி போடும் தகப்பனே. சப்பா அப்பா, ஆண்டவரே, சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் எல்லோரையும் அது கரங்களால் தொடும் தகப்பனே. அதிசயமானவரையே தொடும் அப்பா. அற்புதமானவரையே தொடும் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த உடம்புல இருக்கிற வியாதி துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கிறவரே. நாங்கள் தனிமையில இருந்தாலும் அப்பா பிதாவே, நீ இனிமே காண நீர் ஒருவரே இருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே, எங்கள் நோய் நொடிகளை தீர்த்து எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உறுதியையும் தாரும் அப்பா. நாங்கள் செய்ய போற வேலைகளை என்னையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி, சோத்திரம், மகுமே எல்லாம் உமக்கு. ஆமீன் ஆமீன். எங்கள் சுமங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆறுதல் தந்து எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தி நடத்துவாராக. ஆமீன். சிற்றரங்களுக்காக ஓகே, நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அம்மா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே அம்மா, ஓகே. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே கேடுகளை செய்கிற எத்தனம் பண்ணுகிற உபதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை கடபம் செய்யும் நாவு என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே இவர்களுக்கு அங்கு தீட்டப்பட்ட சவரம் கட்டிய போல் இருக்கிற இந்த கடப நாவு உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வாலிப யுவதிகள், இளங்குடும்பங்கள், இவர்களுக்குள்ளே இந்த நாவுகள் இல்லாதபடி தேவன் தாமே அவர்களை காத்து நடத்த வேணும், மனம் திரும்ப வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆராய்ந்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக இந்த இடத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்று நீங்கள் முன்னதாகவே அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்திருக்கிற அப்பா ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, எத்தனையோ தடைகள், தடங்கள், நோய்கள், அப்பா, எவ்வளவோ ஆபத்துக்கள், எவ்வளவோ வந்த போதிலும் என் கர்த்தாவே, இந்த இடத்திலே இந்த சங்கம வானொலி ஜெபத்தின் ஊடாக எங்களை அழைத்து ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். நீர் நல்லவர் ஆண்டவர். நீங்க சர்வ வல்லவர் ஆண்டவர். நாங்கள் நிர்மூலமாகாமல் போகாதபடி ஆண்டவர், நிர்மூலமாய் போகாதபடி ஆண்டவர் கர்த்தாவே, எங்களை அணைத்து காக்கிறீங்கள் ஐயா. வழி விலகி போகாதபடி நேர்த்தியான வழிகளில் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் ஜெபிக்கிற நேரங்களில் கொண்டு வந்து சேர்க்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தரின் தேவனே கர்த்தாவே. ஆமாவியானவரே, பரலோகத்தில் ஆண்டவரே உம்மை பரிசுத்தர் என்று இடைவிடாமல் தொழுகிறார்கள் ஆண்டவர். ஆம் தேவனே, இந்த உலகத்திலும் ஆண்டவரே, இந்த உலகத்திலுமே தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை பரிசுத்தர் என்று உம்மை உயர்த்தி போற்றி புகழ் பாட என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. இருதயங்களின் கடினங்களை எடுத்து போடுங்க என் தேவனே. அப்பா, மாய்மாலத்துக்கு இடம் கொடாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே, கர்த்தாவே, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே
உமக்கு 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 நிறைவாக நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஆண்டவரே மக்கள் யாவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, உம்முடைய வருகையின் காலம் ஆண்டவரே நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் அப்பா எங்களுக்கு தெரியாமல் யாரும் அறியாத வேளையில் அப்பா நீங்கள் வருவீர்கள் என்று அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் உம்மை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாய் இருக்க ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அப்பா சுத்திகரிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா இந்த கலியுக காலங்களில் என் தேவனே அப்பா பணத்தாசை பிடித்து அப்பா அன்பில்லாத பிள்ளைகளாக அப்பா என்னென்ன பாவமான செயல்கள் எங்கு எங்கு இருக்கிறதோ என்று தேடி பிடித்து செய்கிற காலங்களாக இருக்கிறதே என் தேவனே. அப்பா இருக்கிறார்கள் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கு பயம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கிற கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலக வாழ்க்கை என் தகப்பனே கர்த்தாவே 100 வருடமோ 50 வருடமோ நாம் அறியோம் என் தகப்பனே. கர்த்தாவே இதை உணராத பிள்ளைகளின் தேவனே இந்த உலக வாழ்க்கையில் அப்பா இந்த பண அத்தாசைகளுக்கும் இந்த தேவையில்லாத ஆசைகளுக்கும் கட்டுப்பட்டு ஆண்டவரே தங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை தேடாமல் ஆண்டவரே அப்பா தகப்பனே சொத்துகள் வீடுகள் அப்பா காணிகள் அங்க வேணும் இங்க வேணும் என்று அலைந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்களே இறங்குங்க ஆண்டவரே. அப்பா புத்தி சொல்லி புகட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு செலுத்துகிறவரும் கடிந்து கொள்ளுகிறவரும் நீங்கள் தான் ஐயா எங்கள் தகப்பன் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் அறியாமல் செய்கிற காரியங்களை அப்பா மன்னித்து கடிந்து கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கண்டித்து நடக்கிற தேவனும் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என் தகப்பனே. உங்களால் தான் முடியும் என் தேவனே. அப்பா நீங்கள் உருவாக்கின நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிற உரிமையும் அப்பா எல்லாமும் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே தகப்பனே கர்த்தாவே. ஆமாண்டவரே அறியாத பிள்ளைகள் அறியாமல் நாங்களும் செய்கிற காரியங்களை கண்டித்து அப்பா தகப்பனை தண்டித்து எங்களை நடத்துங்க ஆண்டவர். நல்வழி பாதையில் நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே உம்முடைய வருகையின் போது என் தேவனே யாரும் ஆண்டவரை அப்பா விடுபட்டு போகாதபடி என் தேவனை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். எந்த ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி இருக்கும்படியாக என் தேவனே இந்த இடத்திலே நாங்கள் குழுமி கூடி ஜபிக்க ஓடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. எங்களுக்காக மாத்திரமில்லை என் தேவனே எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க குழுமி இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. ஆமாவியானவரே தகப்பனே எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே இருதயங்களில் அப்பா தகப்பனே எனக்கு தந்த ஜெப குறிப்பை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகவன். ஆமாண்டவரே கர்த்தாவே இருதயங்களில் அப்பா இருக்கிற எல்லா கபடான எண்ணங்கள் எரிச்சலான எண்ணங்கள் அப்பா தகப்பனே ஒருவரை ஒருவர் குறித்து அப்பா தேவையில்லாத சிந்தனைகள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியான எண்ணங்களிலும் காரியங்களிலும் இருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்க ஆண்டவரே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே இருதயத்தில் ஆண்டவரை எரிச்சல் பொறாமைகள் அப்பா மற்ற மனிதர்களோடு அன்பில்லாத வார்த்தைகள் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இருந்தால் என் தேவனே தகப்பனே அந்த பிள்ளைகள் நாங்கள் யாரும் ஆண்டவரே அப்பா நிறைவாக இருக்க மாட்டோம் என்று யாவரும் உணர்வார்கள் என் தேவனே. அன்பின் பிள்ளைகளாக மாறாண்டவரே ஒவ்வொருவருக்கும் அன்பை ஊற்றுங்க ஆண்டவர். அப்பா அன்பில்லாவிட்டால் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே
எத்தனையோ தேவையில்லாத வசனங்கள், கபட வசனங்கள், அப்பா பொறாமைகள், எரிச்சல்கள், அப்பா தகப்பனே இப்படியான காரியங்கள் நடக்கிறதே தகப்பனே. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பன் அன்பின் தேவன் என்று சொல்லி அப்பா ஒவ்வொருவரும் அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆமாவியானவரே, நீங்கள் ஆண்டவரே எத்தனையோ பாவங்கள் செய்த பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீங்களே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, விபச்சாரியை ஆண்டவரே, அப்பா விபச்சாரி பெண்ணை மன்னித்து ஆண்டவரே, அந்த மகளுக்கு இனி பாவம் செய்யாது என்று சமாதானம் கொடுத்து ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவளுக்கு அன்பை கொடுத்தீங்களே அப்பா தகப்பனே. அதே போல எத்தனையோ பிழைகளை செய்தவர்களுக்கும் அப்பா தகப்பனே மன்னிப்பு கொடுத்து அப்பா பாவங்களை மன்னித்து அன்பை கொடுத்தீங்களே ஆண்டவரே. தகப்பனே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய அன்புகளையும் மற்றவர்களுக்கு செலுத்தி ஆண்டவரே, அவர்களின் பாவங்களையும் அவர்களின் பிரச்சனைகளையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவர்களுக்கு உணர்த்தாதபடிக்கு என் தேவனே, உணர்த்தி அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆமாவியானவரே, அப்பா பாவிகள், பாவம் செய்தவர்கள் தங்களுடைய பாவங்களை மறந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மறந்து போனாலும் என் தேவனே, இப்படியான மனிதர்கள், இருதயத்தில் அன்பில்லாத மனிதர்கள், எரிச்சலும் பொறாமையும் உள்ள மனிதர்கள் என் தேவனே அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என் தேவனே. குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என் தேவனே. அப்பா இப்படியான வேலைகளை இந்த மனிதர்கள் இந்த மக்கள் செய்யாதபடி, இந்த பிள்ளைகள் அப்படியான காரியங்களை செய்யாதபடி தகப்பனே அவர்களுக்கும் அப்பா அவர்களின் இருதயத்தில் அப்பா அன்பில்லாத காரியங்கள் நடத்தாதபடி, அவர்களுக்கு பாவ சாபங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி என் தகப்பனே கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் புத்தியை ஊட்டுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க என் தேவனே. இப்படியான செயல்களை நாங்கள் செய்தால் எங்களுக்கு பாவங்கள் வந்து சேருமே என்று, சாபங்கள் வந்து சேருமே, சந்ததிகளுக்கு பாவங்கள் வருமே என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மற்றவர்களை ஏளனப்படுத்தி ஆண்டவரே, மற்றவர்களை தொட்டு மற்றவர்களை காட்டி ஆண்டவரே, காட்டுகிற கைகள் தங்களுக்கு பின்பாக காட்டுகிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இப்படியான பாவ வழிகளில், இப்படியான சந்ததியான சாபங்களில் அப்பா நாங்கள் போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சந்ததியான சாபங்கள் ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, எவ்வளவோ கண்ணீரை வரவழைக்கிறது என் தேவனே. அப்பா பிள்ளைகள் அப்பா நாங்கள் செய்கிற காரியங்களினால் என் தேவனே அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறதை அப்பா நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆமாவியானவரே, ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து தகப்பனே கர்த்தாவே அன்பின் பிள்ளைகளாக கபடங்கள் இல்லாதபடி தகப்பனே கர்த்தாவே அப்பா நாவுகளை சுத்திகரித்து ஆண்டவரே, தங்களுடைய நாவுகள் ஆண்டவரே தகப்பனே மற்றவர்களுக்கு எதிராக சொல்கிற சொல்கள் எல்லாவற்றிலும் இன்றும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாவுகள் மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி, மற்றவர்களை துன்பப்படுத்தாதபடி என் தகப்பனே இந்த நாவுகளை கட்டுப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, காலையில் எழுந்தவுடனும் தங்களுடைய நாவுகளுக்காக, எங்களுடைய வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களின் வார்த்தைகளினால், நாங்கள் சொல்கிற சொற்களினால் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்காதபடி இருக்கிற பிள்ளைகளாக அவர்கள் ஜெபிக்கும்படி அப்பா தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகையின் நேரம் நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. இப்போதே இந்த நிமிடமே நீங்கள் வரக்கூடும் என் தேவனே.
நாங்கள் அறியோம் ஆண்டவர். அப்பா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்கள் ஆண்டவரே தகப்பனே எல்லாம் ஒரு மாயமாக இருக்கிறது என் தேவனே. கர்த்தாவே, என்ன நடக்கிறது, இந்த நாட்கள் எப்படி கழிகிறது என்று அப்பா தெரியாமல் இந்த வருடங்கள் போகிறது கெதியில் போகிறது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது உம்முடைய வருகையின் நேரங்கள் கிட்டிவிட்டது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிகிறோம் என் தகப்பனே. நாங்கள் ஆயத்தமாய் இருக்க அப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் எந்த பிள்ளைகளும் என் தேவனே அப்பா சத்துருவின் கையில் அகப்பட்டு விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய இடத்திலே வந்து சேர பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை வைத்து ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும்படியாக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவனே. வருந்தி கேட்கிறோம் என் தகப்பனே, கெஞ்சி கேட்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த உலக ஆசைகளில் நாங்கள் அப்பா தகப்பனே ஈடுபடாதபடி என் தேவனே, இந்த உலக ஆசைகளும் இந்த மாய்மால மனிதர்களின் பேச்சை கேட்டு என் தகப்பனே நாங்கள் எங்களை அழித்து போடாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதரிகளும் புத்தியோடு ஞானத்தோடு நடக்க ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, ஞானம் இல்லாமல் எதுவும் நடக்காதபடி, ஞானம் இல்லாமல் நாங்கள் நடக்கிற காரியங்கள் எதுவும் சரிவராது என் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஞானத்தோட பரிசுத்தமான ஞானத்தோட நாங்கள் நடக்க ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை இன்னும் அதிகமாக தாங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரும் அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, விக்கிரக ஆராதனையில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக கூடி குழுமி கொண்டிருக்கிற வேளையிலும் என் தகப்பனே, அந்த இடத்திலே ஆவியானவர் பரிசுத்த நீங்கள் அந்த இடத்துல அசைவாட வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா தகப்பனே, உங்களை பார்க்க வேணும் ஆண்டவரே. உங்களின் மகிமையை, உங்களின் இரக்கத்தை, உங்களை அப்பா வெளிச்சத்தை அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் காண வேணும் என் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை அறியாத எத்தனையோ பிள்ளைகளின் தேவனே அப்பா, இந்த தேசங்களில் ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் என் தகப்பனே என்ன செய்வோம், ஏது செய்வோம், யாரை வணங்குவோம் என்று அறியாமல் என் தேவனே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை அறியாமல் கைக்கொள்ளாமல் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இருக்கிறார்கள் என் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க என் தேவனே, தொடுங்க என் தேவனே. எந்த வழியிலாவது என் தகப்பனே அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த வார்த்தையை கொடுத்து என் தேவனே அவர்களும் ஆண்டவரை உம்மை பின்பற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாக அப்பா, தயவு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. வருகையின் போது யாரும் ஆண்டவரை விடுபட்டு போகக்கூடாது என் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, இன்றைய வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா, இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு இன்னும் அதிகமான கோடான நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை தொகுத்து வழங்குகிற இந்த லெஸ்லி எங்களோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே அப்பா, நடத்துகிற ஜாவர் மேலும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும் அப்பா கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தடைகளும் எந்த ஒரு சஞ்சலிப்பும் வராதபடி என் தகப்பனே இதை பாதுகாத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இதை எதிர்க்கிற பிள்ளைகளும் அப்பா தகப்பனே அவர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. கூட இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து தாங்களும் ஜெபிக்கவும், தாங்களும் இதை போல உம்மை புகழவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாகவும் மாறவும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களையும் வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரும்
தங்களுடைய செயல்களினால் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிறார்களோ அவர்களும் ஆண்டவரே தகப்பனே உமக்குரிய பிள்ளைகள் தான் தேவனே. ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதபடி, எரிச்சல் படாதபடி, தகப்பனே இருதயங்களில் கடினங்கள் வராதபடி தாங்களும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஒவ்வொரு இடங்களிலும் அறிக்கையிட்டு ஒவ்வொரு செயல்களினால் அவர்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுக பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. இதையும் அவர்களும் தடுத்து நிறுத்தாதபடி, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்தாதபடி, உம்முடைய வசனங்களை அறிவிக்கிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்தாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களில் இருக்கிற கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே போட்டி பொறாமை இன்றி ஆண்டவரே தகப்பனு அவர்களுடைய காரியங்களை அப்பா நேர்த்தியாக செய்ய ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இந்த சங்கம வானொலி குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இங்கு வந்திருக்கு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ, என்னென்ன காரியங்களோ, இருதயத்தின் என்னென்ன வேண்டுதல்களோ தகப்பனே நீங்கள் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள் ஆண்டவரே. அவர்களின் எண்ணங்கள் இயக்கங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வீடுகளில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதனையால் துடித்து போகிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாகவும் அரவணைக்கிற பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நீரே என் தேவன், நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது என் தகப்பனே. ஆமாண்டவரே, சோசுரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆமேன். உங்களையும் உங்கள் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜானட். நீங்கள் திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள் ஊவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதோடு சங்கம வானொலியில இந்த யூடிவில இருக்கிற தடைகள் அந்த அதிகாரிகள் மத்தியிலே ஒரு இரக்கங்கள் வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவனே, நீர் பெரியவராயிருக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பரலோகத்திலே இருக்கிறேன், நாங்கள் பூமியிலே இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமம் ஒன்றையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய நாமத்தை விட மேலான நாமம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எங்களை நடத்துகிறது தேவன் அப்பா. இயேசுவே எத்தனையோ கர்த்தாவே சாட்சிகளை பார்க்கிறோம் கேட்கிறோம். நீர் அற்புதமானவரையே தான் ராஜா. எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே இருந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள் அநேகரப்பா. தகப்பனே நாங்கள் அறியோம் பராபரனே, நீர் ஒருவரே ஒவ்வொருவர் மேலும் கரிசனை வைத்து ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உம்முடைய நாமத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வேத வார்த்தைக்காக உம்முடைய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளப்பட போற பிள்ளைகள் நீர் செய்ய போற அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நன்றி கூறுகிறோம், காத்திருக்கிறோம் ராஜா. இப்படி எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம் நீர்தான் ராஜா. அதுதான் அற்புதமும் அடையாளமும் உள்ள தெய்வம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே பேசாத தெய்வம் அல்ல, பார்க்காத தெய்வம் அல்ல ராஜா. தகப்பனே நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. இந்த 25ஆம் ஆண்டிலே ஆண்டவரே 4 மாசமும் கண்மணி போல காத்தீங்களே அப்பா. பிரயாணங்களிலே கூட இருந்தீங்களே அப்பா. எங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீரே அப்பா. ஆண்டவரே கையிட்டு செய்த வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தீரே அப்பா. தேவனே ஆராதனைகளை ஜெபங்களை
ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக ஆண்டவரே செய்யப்படுகிற காரியங்களை ஆசீர்வதித்தீரே அப்பா. இன்னுமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போற தேவாதி தேவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. இயேசுவே கர்த்தாவே, நீர் பெரியவர் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஆண்டவரே மாதமும் ஒவ்வொரு வருஷமும் உம்மால் கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்துகிற தெய்வமே ஏசையா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியத்திலே வேலை செய்கிறவர்கள் ஒரு இல்லையப்பா, எல்லாரையும் நீர் கர்த்தாவே ஆண்டவரே நடத்தி வருகிறீரப்பா. ஆண்டவரே பாதுகாத்து வருகிறீரப்பா. பலவீனங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே பலவானாய் நிறுத்தின தெய்வம் அப்பா. காலூன்றி நிற்க வைத்த தெய்வம் ஆண்டவரே. எத்தனை ஏக்கங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே பாடசாலையிலும் ஆண்டவரே சோதனைகளிலும் ஆண்டவரே வேலைகளிலும் ஆசீர்வதித்து மேலோங்க வைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாளைக்கு மே 1 இருந்தாலும் ஆண்டவரே எல்லாரும் தொழிலாளர் தினம் என்று ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பிரகடனப்படுத்துகிற நாள் அப்பா. இதிலே எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் யாரும் ஆண்டவரே எழும்பாதபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால் நாளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, தொழிலாளிகளுக்கு ஒரு ஓய்வு நாள் வேணும் என்று சொல்லி இந்த ஆண்டவரே கர்த்தாவே உலக ராட்சியம் ஆண்டவரே அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறதப்பா. ஆனால் இதுல எத்தனையோ கர்த்தாவே பிரச்சனைகளும் துன்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் எழும்புகிறது பார்க்கிறோம் அப்பா. தகப்பன், இந்த ஊர்வலங்களிலே எந்த ஒரு கஷ்டங்களும் வராதபடி ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் நீர் கூட இருந்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் கர்த்தாவே ஏப்ரல் மாசத்து கடைசி நாள் ஆண்டவரே. நாளைக்கு மே 1 என்று சொல்லி மே மாதம் 1 என்று பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் பெரியவர் அப்பா. நீர் கர்த்தாவே கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற இயேசு கிறிஸ்து என்ற அற்புத நாமம் ஆண்டவரே. அதற்காக கோடான கோடி நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தாவே சங்கமம் ஊழியத்திலே ஆண்டவரே ஜெபத்திலே கலந்து கொள்ள வைக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சங்கமம் ஊழியமானது கர்த்தாவே உலகமெங்கும் ஆண்டவரை பரவி செல்லற நதியோரமான ஒரு ஊழியமாக நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபை இந்த சங்கமம் ஊழியத்திலே கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இதுகளிலே இருக்கிறதான சகல தடைகளையும் ஆண்டவரே சகல மனுஷனுடைய தந்திரங்கள் எல்லாம் உடைந்து ஆண்டவரே உடைய ராட்சியம் ஆண்டவரே கர்த்தாவே உலகம் எங்கும் ஆண்டவரே கட்டப்படவும், உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படவும், உலகமெங்கும் நோய்கள் குணமடையவும், ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரவவும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வேதாகமம் வாசிக்கும் பொழுது அந்தந்த இடங்களிலே அந்தந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த விதத்திலும் ஆண்டவரே சங்கமம் ஊழியத்திலே இருக்கிறதான சகல தடைகளையும் நீக்கி போடுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் அப்பா. பிசாசானவனும் மாமிசமும் ஆண்டவரே அப்பா இதுகளை தடைகளை கொண்டு வராதபடி ஆண்டவரே நீர் முன்னின்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரடு முரடான காரியங்களை நேர்த்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான குறைவுகளும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே குறைவை நிறைவாக்குகிற தேவன் நீங்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே இந்த சங்கமம் ஊழியமானது ராஜா கழுகி பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதாவது ஏதோ ஒரு விதங்களிலே ராஜா அது துதியா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், ஆண்டவரே தேவ செய்தியா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுவிசேஷம் பரவுகிறதே அப்பா. அதற்கு ஆண்டவரே தடை போடுகிற எல்லா சட்ட திட்டங்களையும் எல்லா ஆண்டவரே அணுகுமுறைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து ஆண்டவரே சபித்து ஆண்டவரே நீர் கட்டாவை அதை நிர்மூலமாக்கி இதை ஆண்டவரே நேர்த்தியாக செய்ய
ஆண்டவரே சகோதரனையும் சகோதரனுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இதிலே கர்த்தாவே எத்தனையோ விதமான முறையிலே தங்களை ஆண்டவரே ஊழியங்களை வெளிப்படுத்துகிற சகல ஊழியங்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, அரணான கோட்டையுமா இருக்கிறீரப்பா. தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையில இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உங்களுடைய வார்த்தையின்படி கேட்கிறோம் அப்பா. இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீர் விடுதலை தரப்போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே சகோதரி ஜனத்தோட கதைத்த அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த நிலைமையில் இருந்து வந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது ராஜா, இவ்வளவு துன்பப்பட்டோம் அப்பா. அப்படியாகத்தான் அந்த சகோதரியும் ஆண்டவரே அந்த கனடா தேசத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நீர் அவவை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறேன், அரவணைக்க வல்லவராயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையையும் சத்தியத்தையும் அனுப்பி அவளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சிப்பை கண்டு ஆண்டவரே கர்த்தாவே எல்லா ஆண்டவரே அசுசி காரியங்கள் ஆண்டவரே அருவருக்கத்தக்க ஆண்டவரே விக்கிரக காரியங்கள் ஆசை கர்த்தாவே பிசாசினுடைய காரியங்களிலும் இருந்து விடுதலை பெற ஆண்டவரே அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இருதயமும் கண்ணும் ஆண்டவரே கடினங்களை எடுத்து சதையான இருதயங்களை கொடுத்து மனுஷர்களுக்கு மத்தியிலே பயமின்றி எழுந்து நிற்கவும் ஆண்டவரே அவருடைய பலவீனங்கள் யாவும் பலவானாய் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படியாக எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் இன்றைக்கும் இப்படியான சூழ்நிலைகளிலே வாழுகிறார்கள் அப்பா ஆண்டவரே. ஆனால் நீர் அவர்களை ஆண்டவரே தொட்டு வழி நடத்தவும் நீர் பேசவும் ஆண்டவரே நீர் ஊடுருவி சென்று அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே நீர் ஜெயம் எடுக்க வைக்கிற தெய்வம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே அன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எப்படியாக நாங்கள் சோர்ந்து விழுந்து ஆண்டவரே பலவீனமற்று ஆண்டவரே அறியாதவர்களாய் போல வாழ்ந்த பொழுதிலும் கூட எங்களை தேடி வந்த தெய்வமே, இன்றைக்கு கால ஊன்றி நின்று மற்றவர்களுக்காக பரிந்து பேச வைக்கிற எங்கள் தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களை போல ராஜா ஒவ்வொரு குடும்பங்களும் சகோதர சகோதரிகளும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய ரட்சிப்பை கண்டடையவும் நீர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கண்களிலே பதிய வைத்து ராஜா ஏறெடுத்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் சுற்றங்களை கேட்டு உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க எந்த நாளும் கடைசியா கூப்பிடுறேன் என்று நினைத்திடாதீங்கள். நீங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுமை உள்ளவர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த உலக தேசத்திலே உலக தலைவர்கள் மத்தியிலே உலக நாடுகள் மத்தியிலே இந்த பெருமையாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் இந்த நாவினாலே அந்த பெரிய காடுகளை கூட இது கொளுத்திவிட முடியும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி இந்த பெருமை பேசுகிற நாவுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய நாளே கதைத்த அந்த பிள்ளைக்கு இரா வேளைகள்ல நித்தை வருவதில்லை. அது வெற்றிலே போய் படுத்தால் நீ என் படுத்திருக்கிறாண்டு அப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குதான். ஆகவே அந்த பிள்ளை அந்த பயத்தினாலே அவன் நித்திர கொள்ளுறது இல்லை. அந்த நித்திரை இல்லாமல் வைத்திருக்கிற அந்த புள்ளாக ஆவியில் இருந்து அந்த பிள்ளைய விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, தயார் சிஸ்டரை நாங்கள் நினைத்துக் கொள்வோம், அவரை காணவில்லை. அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்போன்ஸ் பிரதர் சிஸ்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி அப்பா. பிதாவின் தேவனே தேவனே நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி, உடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. தேவனே இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி, தேசங்களுக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. பிதாவே
என் தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சொஸ்தம். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேவனே, அந்த பிள்ளையை அந்த கருத்தில் ஒப்படைக்கப்பா பிதாவே, அந்த நெத்தில கொள்ளாமல் தேவனே அந்த பயத்தோடு இருக்கிற அந்த பிள்ளையை அந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே. என் தேவனே இந்த பிள்ளை இந்த கிரிக்கெட் செய்கிற பொல்லாத ஆவி தேவனே பிதாவே, பொல்லாத ஆவி, பயத்தின் ஆவி, டிப்ரெஷன், சோர்வின் ஆவிகள் தேவனே பிதாவே, பலவீனத்தின் ஆவிகள் அந்த பிள்ளையை விட்டு வெளியேண்டு கட்டொடுக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். எங்கிருந்தாலும் தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்த தேவனை அந்த மகன் மீது பூசுகிறேனப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்லப்பா தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க இயேசு ராஜா. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, கழுத்துல நுகத்தடி முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தால் தேவனே பிதாவே. தேவனே பாரம்பரிய பாவசாப அக்கிரமங்கள் கெட்ட பலிகளை மன்னிங்க இயேசு ராஜாவே. தேவனே இந்த பிள்ளைக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தின் ஆவியினால் இந்த மகளை நிரப்பும், உம்முடைய அன்பின் ஆவியினால் இந்த மகள் நிரப்பும் அப்பா பிதாவே. ஓ தெளிந்த புத்தினாலே நிரப்பும் அப்பா பிதாவே. அன்பு சகல பயத்தையும் புறம்பே தள்ளுமன் சொன்னீங்கப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கல்வாரி அன்பை அந்த பிள்ளையுடைய இதயத்துக்களே ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே படுக்கும் பொழுதப்பா உம்முடைய வார்த்தையை தியானித்து படுக்க கிருபை செய்யும் ஐயா. சங்கீதம் 91 அதிகாரத்தை தியானித்து படுக்க கிருபை செய்யும் ஐயா அந்த மகளை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை மூடும். ஓ அந்த பெட்ல உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. இந்த வீட்டில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ சுகம் உண்டாவதாக தேவனே பிதா. இந்த பிள்ளைக்கு விடுதலை உண்டாவதாக இயேசு ராஜாவே தேவனே. ஓ நன்றி அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உள்ள பாவசாப அக்கிரமங்களை கழுவுங்க இயேசு ராஜாவே தேவன். ஓ ஊற்றுமையா உம்முடைய ஆவியை சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும். ஓ நன்றி அப்பா தேவனே. நீங்கள் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதா. ஓ நன்றி. சுகம் கொடுப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. சமாதானத்தோடு நெத்திர கொள்ள தேவனே பிதாவை கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நெத்திர குழப்புற ஆவியல், சிந்திய குழப்புற ஆவியல் வெளியேற கிறிஸ்துவின் நாமத்தாலே. இந்த பிள்ளைய சிந்தியை விட்டு வெளியேறு. மாம்ச கிரியல், பிசாசின் கிரியல், உலக கிரியல் சிந்தியை விட்டு வெளியேறுவதாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி என்றவனே பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த ஆல்பேஸ்வரருக்கும் அந்த கருத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. அந்த கருத்திலே ஒப்படைக்கிறேன் தேவனே பிதாவே. என் தேவனே இருதயங்களை பார்க்கிறீங்களா அப்பா பிதாவே. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டுவில்லை சொன்ன தேவனே அப்பா. உங்களுடைய கிருபை உள்ள கரங்கள் மீது அமர்ந்திருப்பதாக உடைய பலவீனத்திலே பலங்குணங்கள் ஐயா இயேசு ராஜாவே. சகல நோயல் வியாதிகள் தேவனே இந்த மகனை விட்டு இந்த மகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ பாவசாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசு ராஜாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதாவே. சகல நோய்களும் வெளியேறுவதாக, நோயுள்ள உறுப்பளத்தில் உடைய சுமளிக்கும் வல்லமை இறங்குவதாக, உடைய அபிஷேகம் இறங்குவதாக தேவனே பிதாவே. ஓ பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. உடைய அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா இருவரை. ஓ நன்றி. புதிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ முழு இருதயத்தோடும் நீ தேடுவாயானால் தேடுகள் கண்டடைவாள் சொன்ன தேவனே பிதாவே. முழு இருதயத்தையும் அப்பா உமக்கு தர 100 வீதம் தேவனே பிதாவே. இருதயத்தை தேவனை உமக்காய் தேவனே பிதாவே ஒப்படைக்க கிருபை செய்யுங்க அப்பா பிதா. ஓ தேடுகள் கண்டடைவாள் சொன்ன தேவனே அப்படியாக தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் இருதயத்தை தேவன் அப்பா பிதா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவன். தயாசிஸ்டா புறப்படும் அப்பா. அந்த கனிஷ்டா மகளை புறப்படும் தேவனே. தேவனே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. தேவனே பிதாவே. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறைக்கப்படுவதாக தேவனே பிதாவே. ஓ பாவசாப அக்கிரமங்களை கழுவுங்க தேவனே பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதாவே. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை போடும் பொழுது சாணம் கூட கொடுக்கும் சொன்னீங்களப்பா. வெளிப்பாடுகளை கொடுங்களப்பா பிதாவே. மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் வெளியேறுவதாக, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கத்தக்கதாக ஆவியானவரே செம்மையான பாதையிலே வழிநடத்துங்களப்பா. வார்த்தையினாலே நிரப்புங்க, சிந்திய நிரப்புங்களே ராஜாவே. உம்முடைய வார்த்தையினாலே சிந்திய நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என்றவளே. பலவீனத்திலே பலம் கொடுங்கள் அப்பா பிதாவே. உங்களுக்கு எதிராக கிரிய செய்ற பொல்லாத ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோயை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, பலவீனத்தை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக தேவனே பிதா. ஓ நன்றி என்றவனே. நன்றி அப்பா பிதா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி தேவனே. பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே பொறுப்படுங்கள் இயேசு ராஜா. தேவனே தேசங்களுக்காக வருகிறேன் அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் அப்பா பிதாவே வார்த்தையினாலே உண்டு பண்ணின தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாக நீங்கள் கட்டளின் தேவனே பிதாவே. உம்முடைய ராட்சியம் தேவனே தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய ஆளுகை தேசமெங்கும் வருவதாக.
உம்முடைய சித்தம் மாத்திரமே தேவனே ஒவ்வொரு தேசத்திலேயும் நிற்கருவதாக தேவனே பிதா. தேச தலைவர் அதிகாரிகளை புறப்படுங்கள பிதாவே. இவர்கள் இந்த கிரிகசேர பொல்லாத ஆவியல் மான மண்டலங்களிலிருந்து இவர்களுக்கு எதிராக கிரியசேர கிரீடையும் கொள்ளையும் அள்ளிக்கையும் வர்ற ஆவியல் வெளியேறுவதாக. ஒரு அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் வெளியேறுவதாக. பிசாசாவுடைய துரத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தள்ளிக்கிறப்பா பிதாவே. அந்த கிறிஸ்துடைய ஆவியல் வலுசப்பத்துடைய ஆவியல் தேவனை இந்த தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக தேவனை பிதா. மாம்ச கிரிகள் வெளியேறுவதாக. எல்லா தந்திரத்தின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியை விட்டு வெளியேறுவதாக தேவனை பிதா. ஒவ்வொரு நாடுகளுக்கு எதிராக தேவனை ஏற்படுத்துகிற எல்லா தந்திரத்தின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்படுவதாக தேவனை பிதா. பலத்தினாலும் அல்ல, இவர்களுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆயுதங்கள் அல்ல அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினுடைய ஆகும் என்பதை தேவனை பிதாவே. நீங்கள் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த தேசத்தின் மீது. தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும். ராணுவத்தின் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும். தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. நன்றிய முழங்குகள் ஜனங்களும் முடங்குவதாக தேவனை பிதாவே. ஒவ்வொரு தேசத்தினுடைய முழங்குகளும் முடங்குவதாக. நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வார்களாக தேவனே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக தேவனே. களத்துள்ள நுகத்தடிகள் முறிக்கப்படுவாங்க அபிஷேகத்தினால். விடுதலை செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவனை அதிகாரிகள் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய இருதயங்கள் சிந்திகளை நீங்கள் திருப்பங்களப்பா. உம்முடைய நாமம் மயப்பட நன்றி அப்பா பிதாவே. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே ஜெபிக்கும் பொழுது தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரன் விசுவாசிகள் அப்பா பிதாவே. ஒரு மனத்தோடும் முக்கியத்தோடும் அன்போடும் அப்பா பிதாவே. தேவனே மன உருக்கத்தோடும் ஐயா, ஆத்ம பாரத்தோடும் ஐயா ஜபிக்கும் பொழுது அப்பா பிதாவே. அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறதா பிதாவே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போனாலும் சொன்ன தேவனே பிதாவே. உம்முடைய சத்திய வார்த்தைய தேவனே, நீங்கள் கடைசியாக இந்த வார்த்தையப்பா பிதாவே. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியங்கள் சொல்லுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் மரிப்பதற்கு முன்னே சொன்ன கடைசி வார்த்தை தேவனே பிதாவே. மலை பிரசங்கம் போல அல்லப்பா பிதாவே. உம்முடைய கடைசி வார்த்தை இயேசு ராஜாவே. இந்த தேசத்துக்காக தேசத்து மக்களுக்காக ரத்தம் சிந்தியப்பா உம்முடைய உடலை நொறுக்க கொடுத்தப்பா பிதாவே. எங்களை மீட்ட தேவனப்பா பிதாவே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொள்ள சொல்லியப்பா பிதாவே. சிலுவையிலே தேவனே பிதாவே ரத்தம் சிந்தினீங்கள் அப்பா பிதாவே. நொறுக்கப்பட்டீங்கள் இயேசு ராஜாவே. எங்கள் சபை அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீங்களப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணீங்கள் இயேசு ராஜாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா பிதாவே. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்களா இயேசு ராஜாவே. கொடுக்கிற சுமாதானம் அல்லப்பா பிதாவே. நீங்கள் கொடுக்கிற சுமாதானமே சமாதானம் இயேசு ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் ஆவியர்களை உணர்வுகளையா திருவினையின் ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவியல் தேசத்துக்கு விரோதமாய் தேசங்களப்பா எழும்புற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் விசாவுடைய கிரிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. பெருமையின் ஆவியல் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். நேத்திர போலப்பா பிதாவே. எவளே புதாவே. பெருமையினால் எந்த காரியங்களப்பா நடந்ததோ எவளே அதை உணர்த்துங்களப்பா இந்த மக்களுக்கு இயேசு ராஜாவே தேவன். பெருமையினாலே பிசாசானவன் காரியங்களை இயேசு ராஜாவே. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாட்கள் உண்டு சொல்லி தேசங்களை தேவனே பிதாவே. உலகங்களை தேவனே பிதா. மக்களை குடும்பங்களை தேவனே பிதாவே சங்காரமாய் அழிவுக்கு நேராக கொண்டு போறாங்க தேவனே பிதா. தேவனே இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. உங்களுடைய வார்த்தை இல்லாமல் சங்காரமாற தேச தலைவர்கள் தேசத்து மக்கள் தேவனே ராணுவங்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா காலத்தக்கதாக. வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க இயேசு ராஜா. நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி. தேசங்கள் அசைக்கப்படுவதாக, முழங்கால் யாவும் முழங்குவதாக என் இயேசு ராஜா. நன்றி. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. பொறுப்படுங்கள் அப்பா இந்த வேண்டுகோளை தேவனே இந்த சங்கம ஊழியர் வானொலியை பொறுப்படும் அப்பா. இதுக்கு எதிராக தேவனே கிரிகேஸ்வர பொல்லாத ஆவியல் வான மண்டலங்கள் இந்த கிரிகேஸ்வர பொல்லாத ஆவியல் மனதில் இருந்து கிரிகேஸ்வர பொல்லாத ஆவியல் உலக கிரியல் பிசாசின் கிரியல் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். நன்றி அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. உம்முடைய சத்திய வார்த்தை உலகம் எங்கும் அறிவிக்கப்படும். அப்பவே முடிவு வரும் சொன்ன தேவனே. சத்திய வார்த்தையை தடை செய்கிற
பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக, பொல்லாத மனுஷன் எல்லாம் சேர்ந்து போவதாக என்றவனே பிதாவே. ஓ நன்றி அப்பா. நடத்துகிற வெள்ளேசி பாஸ்டருக்கு நல்ல பலத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் தெளிந்த புத்தியையும் அப்பா பிதாவே. என்னும் ரெட்டிப்பாக இந்த ஊழியத்தை செய்ய வல்லமையினாலே என்றப்பும் பலத்தினாலே என்றப்பும் அதிகாரத்தினாலே என்றப்பும் அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்களப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த ராஜாக்களாக லேவியராக தேவனை ஏற்படுத்தீங்களப்பா. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே இயேசு ராஜாவே. இந்த ஊழியத்தை இழந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நிரப்புங்கப்பா பிதாவே. ராஜாக்களும் ஆசிரியருமாய் மாற்றுமப்பா. சோர்வினாவிகள் பலவீனத்தினாவிகள் வெளியேறுவதாக பிதாவே. உற்சாகத்தின் ஆவியினால் பலத்தின் ஆவியினால் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றும் ஐயா ஒவ்வொருவரையும் அப்பா. உங்களுடைய ராட்சியத்தை உம்முடைய நீதியை மாற்றம் தேடத்தக்க கிருபை செய்யுங்க. 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. உலக பொருட்களுக்கும் உலக காரியத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. தேவனே உண்மை பின்பற்றுவோம். உண்மையை சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றி வருகிறாங்க. ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசுங்கப்பா. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்வோம் பிதாவே. கடைசி நாட்கள் அப்பா பிதாவே. கடைசி நாட்கள் தேவனே பிதாவே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அன்பு தேவனே, உங்களுடைய இருதயங்களில் இருந்த உங்களுடைய அந்த அன்பு ஒவ்வொருவரையும் தேவனே உந்து தொழில்நுட்ப சுவிசேஷத்தை அறிவிக்க ஒவ்வொரு கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கருத்துக்கள் அறிவிக்கப்படுவதாக, விமர்சனங்கள் முறைப்படுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. தேவனே அழிந்து போற ஆத்துமாக்களப்பா பிதாவே இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மன உருக்கத்தை கொடுங்க இயேசு ராஜாவே. அறுப்பு நீதி வேலையாட்களை சொப்பம் சொன்னீங்களையா. அறுப்புக்கு தேவனை வேலையாட்களை எழுப்புங்களையா இயேசு ராஜாவே. யார் யார் புறப்பட்டு போனாலும் அவருடைய குடும்பத்தில் அற்புதங்கள் அதிர்ஷ்டங்கள் நடப்பதாக இயேசு ராஜாவின் தேவனை. நன்றி என் தேவனே பிதாவே. தேவனை போல பிதாவே. என்னை கொண்டு போட்டாலும் நான் உள்ளே நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி இந்த மகனப்பா உறுதியா இருந்தபடியா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துங்கள் அப்பா பிதாவே. யார் யார் இந்த உறுதியோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஒவ்வொருவரையும் இரட்டிப்பாக ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சோஸ்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் ரட்சிப்புகளுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்தை தந்ததுக்காய் ஆண்டவரே, ஒரு மனமாய் உம்முடைய தேவ பிள்ளைகள் கூடி இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில இருந்து எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நீர் ஆமண்டு மாமேன்னு பதில் தந்திருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் தான் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு காரியங்களும் செபிக்க முடியுதப்பா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பமாக பேராக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளோட சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வருகிற ஆண்டவரே இந்த கதவுகள் அடைக்கப்பட்டது அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோட இருக்க, சமாதானத்தோட இருக்க, சௌக்கியத்தோட இருக்க, கிருபையோட இருக்க கிருபை பாராட்டும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஜெஸ்லிய குடும்பத்தை நான் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவங்களோட ஊழியங்கள், கைடு செய்கிற காரியங்கள், கையின் பிரியாசங்களை இந்த மட்டும் இந்த வானொலியை நடத்த ஞானத்தையும் கிருபையும் தயவையும் கொடுத்து பலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இனிமேல நடத்த கிருபை கொடுக்கும்படியாக ஞானத்தை கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுகத்தை, ஆரோக்கியத்தையும், சௌக்கியத்தையும், பலத்தையும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவர் ஊழியங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தோபினை வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நேர்களையும் கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளையோட தேவைகள் சந்திக்கப்பட வேணும், சுகபல பத்திரமா இருக்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் எங்களோட கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் கர்த்தர் அற்புதத்தை அதிசயமான காரியத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். அதே போல ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வருகிறேன் அப்பா.
எருசலேமை கட்டி இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வண்ணமாய் ஆண்டவரே எருசலேமை கட்டி இருக்கிறீங்க ஆண்டவரை கட்டி கொண்டு வருகிறீங்க. இஸ்ரவேல் எல்லாரும் உலகத்தில இருந்து கூட்டி சேர்ப்பீரையா. இம்மட்டுமாக கோழிதான் ஆண்டவரை குஞ்சுகளை சிறைதலில் மூடிக்கொள்ளுகிறது போல இம்மட்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து மூடிக்கொண்டிருந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆண்டவரை வருகிற காலங்கள்ல, வருகிற நாட்கள்ல, வருகிற நேரங்கள்ல என் தேவாவியானவர் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் என்று சொல்லுற அந்த அறிக்கை அவர்கள் வாயிலால சொல்லத்தக்கதாக, முழங்கால் இடத்தக்கதாக, அவர்களும் ஆண்டவரை குனிந்து ஆண்டவரை பணிந்தவர்களை செபிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த இஸ்ரவேலில ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக, எழுப்புதலை கொடுக்கும்படியாக, பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரை உண்மை அவர்கள் அறைந்தவர்கள் ஆண்டவரை துப்பினவர்கள் எல்லாம் அந்த கண்கள் காணும் என்று சொன்னீர். அந்த கண்கள் காணுகிற வேளை வந்திருக்கிறது, செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. அந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு கொம்பனிகள், நிறுவனங்கள் ஆண்டவரை இயற்கை செயற்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தை ரட்சிக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எருசலேமில் உடைய சமாதானம் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா சமாதானத்தோட இருந்து அந்த எருசலேமில் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே மகாராஜாவின் நகரத்தை கட்ட போற ஜனங்கள் ஆண்டவரே அதுக்காய் சோத்திரம், அதுக்கு உதவி செய்து அந்த உம்முடைய நாமத்தை உம்முடைய வருகை காத்திருந்தது ஆண்டவரே அந்த அலங்கத்தை கட்டி ஆண்டவரே உம்முடைய தேவைக்கு என்று சொல்ல ஜனங்கள் அதுல கூடி வர கட்ட கிருபை செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அங்க இருக்கிற சின்ன ஆண்டவரே சிறந்தோரையும் தாழ்ந்தோரையும் பெரியோரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்புக் கொண்டிருக்கிறேன். 12 கோத்திரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இந்த நேரம் விடுதலையாகி அவர்கள் பூத்து குலுங்கு காய் தந்து கனிகரித்தா இருக்கிற காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவரை இசைவையில கூட்டி சேர்த்து இந்த காரியத்தை நீ செய்து கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. இயற்கை மரணங்கள், செயற்கை மரணங்கள், அழிவுகள், நாச மோசங்கள் அந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பாதுகாத்தீர். பறந்து காக்கிற பட்சியாய் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இந்த வணங்கா காலத்தில் ஜனங்களை வணங்க செய்யப்படுகிற விசுவாசத்தை செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களும், ஒவ்வொரு பொல்லாத பட்டயங்களும் தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு வைத்தது போல அந்த பொல்லாத பட்டயத்துக்கு அந்த ஜனங்களை தப்பு வைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய தேவ கரத்துல அப்படியான காரியங்கள் எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அங்க இருக்கிற பாவியான அந்த ஜனங்கள் மேல் கிருபையா இருங்க. அங்க அறியாத ஜனங்கள் மேல் நிர்விசாரமா இருக்கிறவங்க ஆண்டவரே, கண்கள் கட்டப்பட்ட நிலையில பாவத்தில் இருக்கிறவங்க, பப்புகள் கிளப்புகளை வச்சு கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா, அங்க இருந்து விபச்சாரம் செய்யறவங்க, மந்திர பில்லி சூனியக்காரர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனுடைய ராஜ்யம் அது தேவனுடைய நாம மாத்திரம் அதுல மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரை. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பேராக ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை, ஈரான் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க, ரஷ்யா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ரஷ்யா தேசத்துல ஆயுதம் ஏந்துற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம இருக்கிறக்குள்ள பட்டயத்தை ஏந்தும்படியாக இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ பயம் உண்டாக்கட்டும், தேவ பயம் உண்டாக்கட்டும், தேவ ஞானம் உண்டாக்கட்டும் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர். இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பினா ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்க இதுல ஜெயம் எடுக்க மாட்டோம் என்று சொல்ற ஞானத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாக அப்பாவுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலில் இருக்கிற முப்பரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஒரு குடும்பத்துல பெண்கள் எல்லாம், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க பெண்களும் ராணுவத்துக்கு போகணும் அப்பா ஆண்டவரே. அந்த ராணுவத்துக்கு போற அந்த பெண்களுக்கு எல்லாம் என் தேவாவியான பலத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த பூமியின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லாமே ஆசீர்வதிக்கும். மனுஷர் ஆசீர்வதிக்கட்டும், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஆடு மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்க சுகித்திருப்பார்கள் என்று சுகித்திருக்க கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் முழு இருதயத்தில் முழு பலத்தோடு தேசத்தை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் கிருபை செய்த அந்த தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுவீங்க. முதல்ல பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது இந்த தேசத்துல ஆண்டவரே. சிறு பிள்ளை துவங்கி வாலிபர்கள் ஆண்டவரே, வயதான தாய் தகப்பர், இருள இருக்கிறவர்கள், மந்திரம் பில்லி சூனிய செய்கிறவர்கள், ஏவல்களை செய்கிறவர்கள், ஐயா மை பார்க்கிறவர்கள், குறி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, மதுபானக்காரர், கஞ்சாக்காரர் ஆண்டவரே, அவியானவரே, கொள்ளைக்காரர், கொலைக்காரர், பழிக்காரர் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு
விதத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் பொல்லாத மனுஷர் ஆண்டவரே, பொல்லாத கொடுமையுள்ள மனுஷன் ஆண்டவரே இருக்கிறாங்க. எங்களோட தேசத்தை எப்படியாப்பட்டார்கள் பொல்லாத நாவுள்ளவர்கள் இருக்கிறாங்க. வலு சர்ப்பத்தின் நாவை போல இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமா, தேசங்களுக்கு விரோதமா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். துன்மார்க்கன் சன்மார்க்கன் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அப்ப எந்த ஜாதி, எந்த ஜனம், எந்த பாசைக்காரர் இல்லாதபடி ஆண்டவரே சிங்கள ஜனங்களை ரட்சிங்க, முஸ்லிம் ஜனங்களை ரட்சிங்க, தமிழ் ஜனங்களை ரட்சிங்க. எங்களுக்கு தேவை உங்களுடைய ரட்சிப்பு, எங்களுக்கு தேவை உங்களுடைய சமாதானம், எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆண்டவரை வருகையில இலங்கை தேசம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான ஆண்டவரை. அப்பா நீங்க ஆசீர்வாதிங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. அதே போல மலை பிரதேசங்கள்ல இருக்கிற எல்லா ஜனங்களை ஒப்பு கொடுக்கிற எவ்வளவோ பாடுகள் மத்தியில அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மழையும் வெள்ளமும் ஆண்டவரை அதுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போக முடியாது, சபைகளுக்கு போக முடியாது, எவ்வளவோ பாடுகள் இருக்கிற அந்த ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி அந்த தேசத்துல நான் ஒரு எழுப்புதலை தரும்படியாக அங்க இருக்கிற ஏதோ ஒரு 10 நீதிமான் இருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் சபை இருக்கிறது, இவர்களை கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தின் மலை பிரதேசம் முழுவதும் ரட்சித்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வாலிபர்களை ரட்சிங்க, சிறு பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்து அதிகாரிகளை ரட்சிங்க, மாவட்ட அதிகாரிகளை ரட்சிங்க, கிராம அதிகாரிகளை ரட்சிங்க, ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா என் தேசத்துக்கான ஸ்கூல் அதிகாரிகள், யூனிவர்சிட்டி அதிகாரிகளை ரட்சிங்க. யாரெல்லாம் முரண்பாடாக இருக்கிறார்களோ தேசத்துக்கும் என் தேவனுக்கும் அவர்கள் இந்த நாட்களை ரட்சிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் நீதி இல்லாமல் நடக்கல அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவன் நீதி உள்ளவராக இருந்து கிருபையின்படி இந்த ஜனங்களை ரட்சித்து மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவர். ஜீவ தண்ணீர் அவர்களின் தேசம் பெற்றுக் கொள்ளட்டும், ஜீவ தண்ணீர் அறிந்து கொள்ளட்டும் என் தேசம் இயேசுவின் நாமத்தினாலே. அதுக்கு விரோதமான எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. என் தேசத்துல இருக்கிற எத்தனையோ ஏழைகள், திக்கற்றோர், அநாதைகள், விதவைகள் எல்லாம் ரட்சிக்க முடியாதபடி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்களால் சபைக்கு போக முடியாத நிலையில் பணம் இல்லை ஆண்டவரே, உடுப்புடவே இல்லாதபடியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள ஆண்டவரை வாழ்க்கை ஆண்டவரை அன்றாட தேவைகள் சந்தித்து கொடுத்து இவருடைய சபைக்குள்ள சேர்க்கும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேசத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வேணும், சபை வேணும் ஆண்டவரே. சபையின் மூலமா ஒரு எழுப்புதல் வேணும், ஊழியக்காரன் மூலமா ஒரு எழுப்புதல் வேணும், விசுவாச குடும்பங்கள் மூலமா ஒரு எழுப்புதல் வேணும். தேவனுடைய வைராக்கியம் பிடித்தவர்கள் எழும்பட்டும், ஜாமக்காவல்காரர் எழும்பின தேசத்துக்காக ஜெபித்து ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபத்தினாலே முடியும் என்று சொல்லியிருக்கேன். ஜெபத்தினாலே நீர் ஜெபித்தது போல ஜெபித்து என் தேசத்துக்கு ரட்சிப்பை ஆண்டவரே கொண்டு வருகிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கை சேர்க்க மரணங்கள் என் தேசத்துல ஆண்டவரே கேட்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் மறிக்காதபடி என் தேவன் அந்த வாலிபர்களை மரணத்தை குறித்து ஒரு இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி இனிமேல் வாலிபர்களோ சிறு பிள்ளைகளோ மறைக்காதபடி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆவியானவரே நீர் இப்படி செய்ய போறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் குறி வைத்து ஆண்டவரை வாலிபன் எழும்ப போறான் என்றது சத்ருவான் திட்டத்துக்கு ஆண்டவரே அவனுக்கு தெரியும் வாலிபர்கள் என்ன எழும்ப போறாள். அநேக வாலிபர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற எங்களோட ஸ்ரீலங்கா தேசத்து வாலிபர்கள் மறித்து கொண்டு வராங்க, தற்கொலை செய்து ஆண்டவரே மறித்து கொண்டு வருகிறாங்க ஆண்டவரே. இந்த காரியம் உடைய கரத்துக்கு உடைய பாதத்துக்கு வந்திருக்கு. இந்த பாதத்தை நீ ஆண்டவரே பாதத்துல இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உடைய பாதத்தை அண்டையில கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். எங்களால முடியாத காரியம் உம்மாலதான் எல்லாம் கூடும், நீர் சொன்னால்தான் ஆகும், நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் ஆண்டவரே. இதை விசுவாசி ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும் வாலிபர்களுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு ஆண்டவர் சிறைச்சாலையில் இருக்கிற கைதி எத்தனையோ கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் இந்த நாளில் ரட்சிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து சொல்லியிருக்கிறேன். இவர்களுக்கு சுவிசேஷம் அது தீவிரமாய் காற்று தீ பரவுறது போல பரவி இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இவர்கள் சுவிசேஷர்களாய் ஊழியக்காராய் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே ஒரு காரியங்களை பொருட்படுங்க வழி நடத்தும் ஜெபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே தகப்பனே, அடுத்த மாதத்திலும் நாங்கள் துவக்கத்திலும் அப்பா உம்முடைய ஜெபாவினாலும் துதியாவினாலும் உம்முடைய வார்த்தையின் வல்லமினாலும் நாங்கள் இடகட்டப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாடுகளை நீங்கள் பொறுப்பேறுங்க, தேசங்கள் கண்டங்கள் என்று எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிக்க வல்லவர் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, யார் யாரெல்லாம் எந்தெந்த இல்லடத்திலே ஆண்டவரே, இந்த உள்ளத்திலே கர்த்தாவே அமைதியற்று வேதனையோடு தவிக்கிறார்களோ கர்த்தாவே, யாரும் இல்லையே என்று தவிக்கிறார்களோ அந்தந்த வீடுகளிலே கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஐயா. அன்பான வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஐயா. விசுவாசமான வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஐயா. அது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கம வானொலிக்காய் நன்றி அப்பா. தரிசனங்களை கொடுத்து கர்த்தாவை இம்மட்டு நடத்தினீரே ஸ்தோத்திரம். அடுத்த மாதத்திலும் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்ற தகப்பனே நீர் நடத்தும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வீட்டையும் பிள்ளைகளையும் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி வரும் காரியங்களை நீர் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நிறைவு ஜபங்களுக்கூடாக வழிநடத்த ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடமா. ஆமீன். சத்தம் காணாம இருக்குது. இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நிறைவு ஜபங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக முடக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். நன்றி கர்த்தாவே, இரக்கமுள்ள தகப்பனே சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த 4 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து கர்த்தாவே சுவாமி இந்த ஊழிய பாதையிலே நடத்தி வந்து இந்த மாத இறுதி நாளையும் காண வைத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வரப்போகின்ற புதிய மாதத்தையும் உங்களை கரத்திலே தருகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மனத்தியாலத்தை நீங்க பொறுப்பேற்று இந்த வானொலி ஊழியத்தை இன்னும் அற்புதமாய் ஆச்சரியமாய் கட்டி எழுப்ப போற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். இன்னும் புதிதான ஜெப வீரர்கள் ஜெப வீராங்கனைகள் வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள் என்று ஆண்டவரே இந்த வானொலியை நாடி வரப்போவதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்கூடாய் கடந்து வர போறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலே புதிய காரியங்கள் தோன்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுவாமி அந்த விண்ணப்பத்துக்காய் வருகிறேன். ஆண்டவரே, இரவிலே அந்த நித்திரை கொள்ள முடியாமல் தவிக்கிற அந்த சகோதரியை உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, இரவிலே அவாக்கு நல்ல நித்திரையை கொடுத்து ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தர் எனக்கு நித்திரையை கொடுத்தார், நல்ல நித்திரையை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நீங்க அவாவுடைய வாழ்க்கையிலே செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் அவங்க சிசிலியா அம்மாவை கொண்டு வந்து ஜெபிக்க வைத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் அப்பா. அவளுக்கு இருக்க பிளவினங்கள் சுவையினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவனே விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தழும்புகள் உள்ள கரத்தினாலே அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நாளிடம் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்துக்காய் பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் உங்களை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, ஏவப்பட்டு கர்த்தாவே இந்த ஜெப நேரங்களை ஆண்டவரே என் சகோதரிக்கு தொழுத்து வழங்க நல்ல ஞானத்தை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி சுவாமி. அதே போல ஊழிய பாதையும் ஆசீர்வதித்து அந்த தேசத்திலே ஏசப்பா இரட்டிப்பான நன்மைகளை இந்த குடும்பத்தாருக்கு கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி. இந்த சபையிலும் ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக அந்த பெண்களை வழி நடத்த இன்னும் சகோதரிக்கு நல்ல ஞானத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அந்த குடும்பத்தாரையும் பொறுப்பெடுக்க வேணுமா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஃபாதர் அண்ட் டானர் பிரதரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஊழிய பாதையை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிந்து பேசுற ஆண்டவரே, இன்னுமாக அந்த சகோதரனை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அதே போல கர்த்தாவே, வினோவுக்காய் வினோவுடைய மகளுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அவர்களை காண்கிற தேவன். அவர்கள் தனிமையாக அல்லப்பா, நீங்கள் அவர்கள் இருவருக்கும் துணையாளராக இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே கூட இருந்து எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னுமாக சகோதரி பபிக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த மகளையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காக வருகிறோம். ஆண்டவரே, தயாவுடைய சூழ்நிலை என்னவென்று எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனா நீங்க காண்கிறீங்க கர்த்தாவே. கனிஷ்டாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
தகப்பனே இந்த வேளையிலே சகோதரி புவனேஸ்வரியுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவளுடைய மகனையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளையுடைய தேவைகளையும் சந்திக்க வேணுமாய் இந்த வாலிப வயதிலே அவன் வழி தப்பி போய்விடாதபடிக்கு ஏசப்பா உங்களை நோக்கி வருகின்ற ஒரு பிள்ளையாய் ஆண்டவரே சுவாமி அவனை ஒரு எழுந்து கட்டுகின்ற நிகழ்மையாவாய் நீங்கள் மாற்ற வேணுமாய் எங்களை கருத்திலே படைக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் வருகிறோம். ஆண்டவரை கூட இருந்து அவர்களையும் வழி நடத்த வேணுமாய் கணவரை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய் ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல கணவரை ஒப்பு கொடுக்கிறோம், மகனை ஒப்பு கொடுக்கிறோம், பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா ஆண்டவரே இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானிலைக்கு மிகுதியாக வருகின்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கத்தாவே பாசப்பால் சரணுக்காய் வருகிறோம். ஆண்டவரே இன்னுமாக தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்திலே வரப்போகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி டாலி சிஸ்டர், சகோதரர் மகேந்திரன் ஐயா, சகோதரி சுபாலங்கோ, சகோதரி கருணா எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எல்லோரையும் உங்களை திருப்பாதத்திலே நாங்க தந்து நாங்க ஜெபிக்கிறோம். கத்தாவே சுவாமி இன்னும் அபிஷேக வல்லமை ஊற்றி நீங்கள் பாதத்திலையும் வழிநடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த தடைப்பட்டிருக்கிற அந்த யூடியூப் காரியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி அந்த அதிகாரிகளோடு நீங்கள் இடைப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் ஆண்டவரே இன்னும் பழகி பெருகி பூமியை நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் அசலி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தந்து மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த வாகனத்தில எல்லா கருவிகளும் வேலை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இந்த வாகனத்தை நீங்க தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே சகோதரன் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி அடைய வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் நல்ல சரீர பலம் சுகம் ஆரோக்கியத்தை பெற்று கர்த்தாவே சுவாமி இந்த ஓட்டத்தை அவர் தொடர்ந்து ஓடி முடிக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே சுவாமி எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே சுவாமி எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே கொடுத்து விட்டு அவர் சமாதானத்தோடு இருந்து கர்த்தாவே இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதான கிருபையை கொடுக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுறோம். எந்த ஒரு தீங்கும் சகோதரனையோ குடும்பத்தையோ துக்கப்படுத்தி விடாதபடிக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடாதபடிக்கும் ஆண்டவரை பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. ஜோவலுக்காக வருகிறோம் அப்பா. அந்த நாவின் கட்டுகளை எல்லாம் அவிழ்ந்து அந்த மகன் உங்களை நோக்கி அப்பா என்று கூப்பிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தாயாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே அப்பா பொறுப்பெடுக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் தந்து ஜெபிக்கிறோம். சகோதரி சுபாவுக்காய் வருகிறோம். அவளுக்கு இருக்கிற எல்லா சுவையினங்களில் இருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து ஏசப்பா இந்த இடத்துல வந்து ஜெபிக்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறோம். அதிகால வேளையில் இணைந்த ஊழியர்கள் மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையில் இணைந்து விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள்.